ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லாயிருக்கேன். நான் நாளைக்கு கிருத்திகைன்றதுனால இந்த ஸ்டார் கோலம் இன்றைக்கி போட்டிருக்கேன். மோஸ்ட்டாக கிருத்திகை அன்றைக்கி நான் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டார் கோலம் தான் போடுவேன். நீங்களே இது மாதிரி போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் சிறுதானியங்களை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பேசணும் இல்லையா? நான் ராகியை அடை மாதிரி தட்டி சாப்பிடுவேன். காலை உணவுகளாக சிறுதானியத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா நாள் முழுக்க நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காலையில் ஒரு 2 ராகி அடை சாப்பிட்டிங்கனாலே போதும். அது 2 மணி வரைக்கும், 1:30 மணி 2 மணி வரைக்குமே நல்லா உங்களுக்கு பசி தாங்கும். அது எப்படி செய்கிறதுன்னா, முருங்கைக்கீரையோ இல்லை எந்த கீரை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். மற்ற கீரையாக இருந்ததுன்னா லைட்டாக ஒரு வதக்கிட்டு அதில் போட்டுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கங்க. இல்லை காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கீரையும் அதிலே போட்டு வதக்கிட்டு மாவு கூட போட்டு பிசைஞ்சு அடை மாதிரி தட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் சாப்பிட்றதுக்கு சிறுதானியத்தில் செய்கிற உணவுகள் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை ராகி எனக்கு அடை செஞ்சு சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா களி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு சட்னி கூட செஞ்சு காலை உணவுக்கு அதை எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொதித்ததும் இந்த ராகியை போட்டு பவுடரை அப்படி நல்லா போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா அது நல்லா உருண்டு வரும். அதுக்கு நல்லா தம் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தம் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு இதை தேங்காய் சட்னி தொட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல கெட்டியான தேங்காய் சட்னி அரைச்சி தொட்டுட்டிங்கனாக்கா அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. தேங்க்யூ.